அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். அவர் பெயர்ச்சி ஆகிறது மூலமா இந்த மகர ராசிக்கு 7.5 சனி நிறைவுக்கு வருது. அதே மாதிரி 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல விதத்தில் நன்மையை செய்வார். 3, 9, 11 இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும் நன்மையை செய்வார். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, பல விதத்தில் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி, குடும்ப ரீதியாகவும் நீக்கி, உங்களை அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்க போகிறது. நீங்கள் வேலை பார்க்குறவங்களா, முக்கால்வாசி பேர் வேலை பார்க்குறவங்க தான் இருப்பீங்க. வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பொருளாதார ரீதியான ஏற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கும். இல்லை உத்தியோகத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல அப்கிரேடு, ப்ரொமோஷன்ஸு அது மாதிரி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய ஓனருடைய சப்போர்ட் கிடைக்கும். இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ராசி இந்த பல பேர் ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த ராசியில் இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு பல விதத்துலேயும் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் அடுத்த பிஸ்னஸில் லோன் கேட்டிருந்தால் அந்த லோன் கிடைக்கும். இப்போ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லோன் கேட்டிருந்தால் லோன் கிடைக்கும். 5, 6வது வீட்டுக்கு குரு பகவான் வர்றதுனால லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்கிறது, எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னா அதுக்காக பேங்க் லோனு இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும். இல்லை இடம் விற்று அது மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தை ரெடி பண்ணணும்னா அதுக்கும் வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கும். இடம் இருந்ததுன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு கேட்டிருப்பாங்க. இல்லை இடம் விற்கிறதுல ஒரு சில சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இல்லை இடத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் இடத்த இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். அதெல்லாம் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அதான் சொல்லேனே, அடுத்த ரேஞ்சுக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு இந்த சனி பயிற்சி உதவ போகிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பு அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்க போகிறது. படிக்கிற மாணவங்களுக்கு இது நல்ல படிப்புக்கு சீட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் நீட் எழுதுனா எழுதி பாஸ் பண்ணி சீட்டு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது பரீட்சையில் பாஸ் பண்ணுறதையும் குறிக்கும். அதில் வரக்கூடிய வெற்றிகளையும் குறிக்கும். அதனால் பரீட்சையில் பாஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சு அந்த சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி அது மாதிரி நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சி உங்களுக்கு அதுவும் இந்த 2025 கடைசியிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பு கிடச்சி ஏற்றம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த சனி பகவானால் உங்களுக்கு நடக்க போகிறது. அது மாதிரி 2026லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல தான் இருக்கார். 2026 எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு. அந்த காலகட்டத்தில் பல விதத்துலையும் முன்னேற்றமான பலன்களாக இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலையும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசி ஒன்றா இருக்குது. இது வரைக்கும் உடல்நிலை கோளாறுகள் கஷ்டங்கள்லாம் இருந்தது, அதெல்லாத்தையும் நீக்க போகிறது. அதை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் பார்த்துக்கணும். குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் தள்ளி போய்க்கணும். இல்லாட்டினா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதங்களை குறைச்சிங்க. எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். இந்த மகர ராசிக்கு அதிதேவதை சனி பகவான்றதுனால பொதுவாக நீங்கள் சிவன் கோயிலில் போய் வணங்குறது உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கொடுக்கும். அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு விடாமல் ஒரு பிரதோஷமும் விரதம் இருந்து நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு போய் நீங்கள் சிவபெருமானை வணங்கினாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக இருந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கறதுக்கு காத்துன்ருக்கு. இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு திருமணத்துக்கு பயங்கர தடை இருந்துகிட்டே இருக்கும். தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த திருமண தடை விலகி திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தால் திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நீங்கள் குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் வார்த்தைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து எடுத்தோடனே டக்குன்னு கோவப்படுறது, வார்த்தைகள் பேசும்போது விதண்டாவாதமாக எதான பேசிடுறது, இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும். நெகட்டிவ் இம்பேக்ட்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை இன்னும் பூஸ்டப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது, பார்த்துங்க. அது மாதிரி வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நிலைக்கு ஏதாவது கோளாறு இருந்ததுன்னா உடனே மருத்துவம் காமிச்சு சரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா தொடர் மருத்துவ செலவினங்கள், தொடர் மருத்துவம் பார்க்குற மாதிரி ஆகிடும். அப்போ அதனால் வந்து பிகினிங்லேயே காமிச்சு அதை சரி பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அதாவது குடும்பத்தில் வந்து நல்ல இணைவுகளை கொடுக்கும். இந்த ராசியை சேர்ந்த குழந்தைங்களுக்கு, இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் மிக நல்ல பலன்கள் இப்போ நடக்கும். அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது வேலை வாய்ப்புகளில் வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்களே வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பல பேர் இந்த மகர ராசியில் வந்து உத்தியோக மாற்றங்களுக்கு நிறையா ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதுவும் ஒரு சில பேர் வெளிநாட்டு வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்க போகிறது. சனிபான் 3லேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் வெளிநாட்டு கம்பெனி இல்லை வெளிநாட்டுக்கே நீங்கள் போய் வேலை பார்க்குறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக நல்ல பெயர்ச்சியாகவே இருக்குது. இந்த ராசி மட்டும் இல்லை, நீங்கள் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நல்ல பலன்கள் பெறக்கூடிய ராசிகள்னால் ரிஷபராசி, கடகராசி, துலா ராசி, மகர ராசி, இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் எதுக்கு நடக்கும்னா மிதுனம், கன்னி, மீனம், தனுசு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் நடக்கும். கொஞ்சம் சுமாரான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னால் மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான பலன் நடக்கும். பொதுவாக உங்கள் வீட்டிலே வந்து மற்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ராசின்னு பார்த்து இதில் நான் சொன்ன பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டினா அந்த வீடியோ இந்த இதுலேயே இருக்கும், இந்த பிளேலிஸ்ட்டே இருக்கும். நீங்கள் அவங்களுடைய ராசிக்கு என்ன பலன்ன்றதை நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இதுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 2.5 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சி, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம அந்த லைஃப்லேருந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், லைஃப் வந்து இன்னும் முன்னேற்றமான ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டமான வந்து ரொம்ப கஷ்டமாயிடக்கூடாது, அதுலேயே நம்மளை பார்த்துக்கணும். இப்படி இந்த மாதிரி காரணங்களுக்கு தான் இந்த மாதிரி வீடியோவை நம்ம போடணும். அது மாதிரி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுங்க. மகர ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சனி பெயர்ச்சி மிக நல்ல பயிற்சியாக நடக்கணும். உங்களுக்கு 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு நானும் நிச்சயமாக நம்புகிறேன். இறைவனை வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம்.